வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்னா என்ன, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்னா என்ன, லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன்னா என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டை வச்சு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ அண்டு திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் +1 +2 ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் காலேஜியட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீகால் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, த லிமிட் இஸ் எ கான்செப்ட் அசோசியேட்டட் வித் டெலீட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெலீட்டட் நெய்பர்ஹுட்னா என்னன்னு. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லிமிட்டுங்கிறது வந்து டெலீட்டட் நெய்பர்ஹுட் சம்மந்தப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் மீன்ஸ் தட் ஃபார் எ ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் டு ஹேவ் அ லிமிட் அட் எ பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, for a function to have a limit at a point x is equal to a, it is not necessary that the function is defined at the point a. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏன்ற புள்ளியில் லிமிட் இருக்கணும் அப்படின்னா அந்த புள்ளியில் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படின்றது தான் டெலீட்டட் நெய்பர்ஹுட். அப்போ அந்த பாயிண்டில் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பாயிண்டில் டிஃபைனே பண்ணாமல் அந்த பாயிண்டில் லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் நம்மளால் பேச முடியும். இதுதான் வந்து முக்கியமான ஐடியா. அண்ட் ஒருவேளை நமக்கு லிமிட் கிடைச்சிது வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த இடத்துல கிடைக்கும்னா ஒரு லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட்டில் தான் கிடைக்கும். அது சரிங்களா? லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட்டில் தான் லிமிட் கிடைக்கும் நமக்கு. அதுவும் நம்ம என்ன பண்ணால் லிமிட் பாயிண்ட்னா என்னன்னு சொல்கிறது போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆன் அன் இன்டர்வல் ஏ கமா சி. இப்போ நம்ம என்ன பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். If a function f of x is defined on an interval a comma c where a is less than c, சரிங்களா, and f of x approaches arbitrarily close to m, f of x க்கும் m க்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது, arbitrarily close to m as x approaches c. ஸோ எப்போல்லாம் x c நோக்கி போதோ அப்போல்லாம் f of x என்ன ஆகிடுது உங்களுக்கு, m நோக்கி போகுது. அப்படி போகும்போது ஃப்ரம் வித்தின் தட் இன்டர்வல், அதாவது எக்ஸ் அந்த இன்டர்வல்குள்ளற எக்ஸ் எப்போல்லாம் சியை நோக்கி போதோ அப்போல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் எம் நோக்கி போச்சு வச்சுக்கோங்களேன், தென் எஃப் ஹேஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எம் அட் த பாயிண்ட் சி அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ரைட் அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம். இப்போ பாருங்கள், இது என்ன அர்த்தம்? இதுதான் ஏசிங்கிற இன்டர்வல். ஏவும் இன்க்ளூடட் இல்லை, சியும் இன்க்ளூட், ஏன்னா இது ஓப்பன் இன்டர்வல், இன்க்ளூட் பண்ணல. இப்போ இங்கே இருக்க எல்லா எக்ஸும் இருக்கும் சியை விட குறைச்சலாக இருக்கும். இந்த என் பாயிண்ட் தான் சி, இந்த என் பாயிண்ட் தான் நமக்கு. this end point is what is, this is a and this is c. அண்ட் இங்கே இருக்க எக்ஸல்லாம் என்ன இருக்கும் உங்களுக்கு, டெஃபினட்டாக இங்கே இருக்க எக்ஸல்லாம் வந்து சியை விட குறைச்சலாக இருக்கும். இந்த இருக்க எக்ஸல்லாம் சியை விட குறைச்சலாக இருக்கும். அண்ட் எக்ஸ் லெஸ் தென் சியாக இருக்கணும். அண்ட் எக்ஸ் அப்ரோச்சஸ் சி அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு சி மைனஸ், எக்ஸ் டென்ஸ் டு சி மைனஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா எக்ஸ் சியை விட குறைச்சலாக இருக்கணும் அண்டு எக்ஸ் வந்து சியை நோக்கி போகணும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எக்ஸ் டென்ஸ் டு சி மைனஸ். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் அப்ரோச்சஸ் சி ஃப்ரம் த லெஃப்ட்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் அப்ரோச்சஸ் சி ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னா நம்ம பிக்சராக போடுறதா இருந்தால் நம்ம இப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு அர்த்தம். லெஃப்ட்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம், சியோட லெஃப்ட்லேருந்து நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணோம், இந்த டெஃபினிஷனை ரிப்பீட் பண்ணலாம். இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆன் அன் இன்டர்வல் ஏ கமா சி, இந்த ஓப்பன் இன்டர்வலில் டிஃபைன் ஆகிருக்கணும். ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா சியில் டிஃபைனாக இருக்கணும். அண்ட் ரிமெம்பர் ஏவும் சியும் ரெண்டுமே என்ன இல்லை, இந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்காது. அண்ட் ஏ என்னவாக இருக்கணும், சியை விட குறைச்சலாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸு வந்து எம் நோக்கி போகணும் எப்போல்லாம் எக்ஸு சியை நோக்கி போகுதோ, எப்போல்லாம் எக்ஸு சியை நோக்கி போகுதோ. ஃப்ரம் வித்தின் த இன்டர்வல், இந்த இன்டர்வல்குள்ளற ஃப்ரம் வித்தின் த இன்டர்வல் ஆர் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் சி நடக்கணும். தென் எஃப் ஹேஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எம் அட் த பாயிண்ட் சி. அது எப்படி எழுதணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டை இப்படி எழுதுவோம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி சொல்கிறதா இருந்தால், தெளிவாக இப்படி சொல்கிறதா இருந்தால் நமக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு லைனை போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே சின்னு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா எப்போல்லாம் நம்மளோட எக்ஸு வந்து லெஃப்ட்லேருந்து சி அப்ரோச் பண்ணுறோமோ அப்போல்லாம், எப்போல்லாம் நம்ம வந்து எக்ஸு டென்ஸ் டு சி ஃப்ரம் த லெஃப்ட் அப்ரோச் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா போயிடணும், எம்மாக போயிடணும். இந்த எக்ஸு அதெல்லாம் எங்கே இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா சியில் இருக்கணும். இந்த எக்ஸ் வந்து இந்த இன்டர்வலில் இருக்கணும். இருந்ததுன்னா இப்போ இது நடந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதனோட இந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்
அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் டிஃபைன் பண்ணலாம். எ ஃபங்க்ஷன் if a function f of x is defined on an interval c comma b, c யும் b யும் ஓப்பன் இன்டர்வல் பாருங்க, பிளாக் சர்க்கிள் இருக்கு பாருங்க, அது ஹாலோ சர்க்கிள் இருக்கு பாருங்க, வேர் சி வந்து பியை விட குறைச்சலா இருக்கணும். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எம் நோக்கி போகணும். எப்பெல்லாம் எக்ஸ் சியை நோக்கி போதோ, எப்பெல்லாம் எக்ஸ் சியை நோக்கி போதோ அப்பெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் எம் நோக்கி போச்சு வைங்க. எப்போ எக்ஸ் சியை நோக்கி போகணும், ஆனால் எங்கே வித்தின் த இன்டர்வலாக இருக்கணும், வித்தின் தி இன்டர்வலாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சியை நோக்கி போனோம்னா இங்கேருந்து போகணும், அதாவது சிக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம எக்ஸ் எல்லாம் என்னவா இருக்கணும், சியை விட பெருசாக இருக்கணும். அண்டு எக்ஸ் வந்து சியை நோக்கி போகணும், அதாவது வி ஆர் அப்ரோச்சிங் சி ஃப்ரம் த ரைட், தட் இஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் சி ஃப்ரம் த ரைட், அதை தான் சி ப்ளஸ்ன்னு எழுதுறோம். அப்படி இருந்தால் தென் அப்படி இருந்தது வைங்களேன், தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் right hand limit m at the point c, right hand limit m at the point c. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் இருக்குன்னு சொல்லணும்னா முதல்ல என்ன இருக்கணும், ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகிருக்கணும் எங்கே, இந்த ஓப்பன் இன்டர்வல் சி கம்மா பியில் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சியும் பியும் அந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்காது. சரிங்களா? சியும் பியும் இருக்காது. வேர் சி இஸ் லெஸ் தென் பி, சி பியை விட குறைச்சலாக இருக்கணும். எப்பெல்லாம் எக்ஸ் வந்து சியை நோக்கி போதோ, எப்போ சியை நோக்கி போனோம் எங்கே, வித்தின் தட் இன்டர்வல், அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இன்டர்வல்குள்ளார ரைட்லேருந்து வரணும். நம்ம இப்படி கூட வரலாம் சியை நோக்கி, ஆனால் அவுட் சைட் த இன்டர்வல் ஆகிடும், நம்ம இங்கேருந்து தான் வரணும், பிலேருந்து தான் வரணும், பிலேருந்து தான் வரணும். புரியுதுங்களா? வித்தின் த இன்டர்வல்குள்ளே வரணும், அதாவது சிக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரணும். அண்டு நம்மளோட எக்ஸ் எல்லாம் சியை விட பெருசாக இருக்கணும். அதுதான் வந்து அப்ரோச்சிங் ஃப்ரம் த ரைட். அப்படி இருந்தால், அப்போ அப்படி இருக்கும்போது எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எம் நோக்கி போச்சு வைங்க, அதை நம்ம என்ன சொல்லிடுவோம்னா ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டு அப்படின்னு எழுதுவோம். அது எப்படி எழுதுவோம், தட் வி ரைட் இட் அஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு எழுதிடலாம். இதான் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ண எக்ஸாம்பிளை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் இன்னும் நல்லா புரிஞ்சிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 mod x பை எக்ஸ். எந்த பாயிண்டில் லிமிட் கண்டுபிடிக்கணும், நம்ம சின்ற பாயிண்டில் லிமிட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணோம், முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கண்டுபிடிப்போமா. அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு பார்த்துலாம். வி நோ தட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு டெஃபினிஷன்னா மாட் எக்ஸ் வந்து எக்ஸாக போயிடும் எப்போ எக்ஸு பாசிட்டிவாக இருந்தால். அதே எக்ஸு ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும், எக்ஸு ஜீரோவாக இருந்ததுன்னா ஜீரோ போட்டுக்கலாம் மாட் எக்ஸுக்கு. சரிங்களா? அதே மாதிரி மாட் எக்ஸுக்கு வந்து மைனஸ் எக்ஸ் போடலாம் எப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால். அப்போ மாட் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதுக்கு, மாட் எக்ஸ் பை எக்ஸுக்கு. அப்போ நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிப்போம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் மாட் எக்ஸ் பை எக்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ வி ஆர் ஃபைண்டிங் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட். ஏன்னா 0 மைனஸ்னால் ஜீரோவை லெஃப்ட்லேருந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஹாவ் டு அப்ரோச் 0 ஃப்ரம் த லெஃப்ட். சரிங்களா? அதாவது ஒரு நம்பர் லைன் போட்டுப்போம், நம்ம ஜீரோவை அப்ரோச் பண்ணணும். நம்பர் லைன் போட்டு நம்ம என்ன பண்ணால் ஜீரோவை அப்ரோச் பண்ணணும் ஃப்ரம் த லெஃப்ட். இதான் நம்பர் லைன் இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜீரோ இங்கே ஜீரோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஹாவ் டு அப்ரோச் 0 ஃப்ரம் த லெஃப்ட். சரிங்களா? அதான் அப்ரோச்சிங் ஃப்ரம் த லெஃப்ட் தான் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ். அப்போ எக்ஸு ஜீரோவை விட குறைச்சலாக இருக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு அப்ரோச் இட் ஃப்ரம் த லெஃப்ட். அதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஷுட் அப்ரோச் 0 வரணும். அப்போ எக்ஸ் ஜீரோவோட குறைச்சலாக இருக்கணும்னா மாட் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் எக்ஸ் போடலாம். அப்போ இந்த மாட் எக்ஸுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இந்த எக்ஸு அப்படியே வந்துடும். ஸோ எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிட்டுன்னா -1 அப்படின்னு வரும். இந்த லிமிட் என்ன வரும், -1 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க வச்சுக்கலாமே, பாசிட்டிவ் லிமிட், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க வச்சுக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ். அப்போ நான் என்ன, நம்ம 0 ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு அப்ரோச் 0 ஃப்ரம் த ரைட். அப்போ நம்ம எக்ஸ் வந்து என்ன இருக்கணும், ஜீரோவோட அதிகமாக இருக்கணும், ஜீரோவை விட அதிகமாக இருக்கணும். அப்போ மாட் எக்ஸு வந்து வேல்யூ என்ன ஆகிடும், எக்ஸுன்னு ஆகிடும் எப்போ எக்ஸு ஜீரோவை விட அதிகமாக இருந்தால். ஸோ மாட் எக்ஸ் பிகம்ஸ் எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0.
அப்போ இங்கே என்ன பண்ணலாம், மாடு எக்ஸுக்கு பதில் எக்ஸ்ன்னு போடலாம். இந்த எக்ஸ் இங்கே எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஓவர் எக்ஸ்ன்னு ஆகிடும், ஒன் ஆகிடும். எக்ஸ் ஓவர் எக்ஸ்ன்னு ஆகிடும், ஒன் ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் என்ன வந்தது, இது ஒன்னா -1 வந்தது. ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் என்ன வருது நமக்கு, +1 வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் -1, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து +1. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம முன்னாடியே சொன்னோம், லிமிட் இஸ் அ கான்செப்ட் அசோசியேட்டட் வித் என்னன்னு சொன்னோம், டெலீட்டட் நைபர்ஹுட் சொன்னோம். சரிங்களா, இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இங்கே பாருங்கள், இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் யார், மாடி எக்ஸு பை எக்ஸு தானே. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜீரோன்ற பாயிண்டில் என்ன வேல்யூ வருது பாருங்களேன், மாட் 0/0 வரும். இது நாட் டிஃபைன்டு இல்லை, மாட் 0 இஸ் 0, திஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு ஜீரோன்ற புள்ளியில் என்னவா இருக்குது, டிஃபைனே ஆகலை. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது. சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் ஈக்குவல், ஆனால் ரெண்டும் சமமாக இல்லை, ரெண்டும் சமமாக இல்லை. அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்கும், லிமிட் இல்லைன்னு சொல்லிடலாம். அதாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை, தட் இஸ் ஓகே. ஏன்னா ஜீரோன்ற புள்ளியில் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா டெலீட்டட் நைபர்ஹுட் சொன்னோம். அப்போ ஜீரோவை தவிர்த்து, ஜீரோ அரவுண்டு ஜீரோ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருந்தால் போதும். இந்த நைபர்ஹுட் ஆஃப் ஜீரோ நமக்கு என்ன பண்ண, ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருந்தால் போதும். அப்போ நைபர்ஹுட் ஆஃப் ஜீரோவில் டிஃபைன் ஆகியிருக்கு, தட் இஸ் வெரி மச் ஓகே, பிரச்சனை இல்லை. ஜீரோவில் டிஃபைன் ஆகலை, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குதா, கிடைக்குது -1. ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குதா, கிடைக்குது +1. பட் அது ரெண்டும் சமமாக இருந்தால் தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கணும். பட் நமக்கு ரெண்டும் கிடைச்சிருக்கு, ஆனால் ரெண்டுமே என்ன வரணும், சமமாகவும் போகணும். ஆனால் நமக்கு இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இல்லை, சமமாக போகலை. சமமாக போகாததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, இப்போ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸ்னால் இது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அப்படின்னா நான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பிராக்கெட் எக்ஸ் போட்டால் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு, இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு, அந்த ஷார்ட் போய் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, கிரேட்டஸ்ட் டீட்டெயிலாக இருக்கும். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அர்த்தம் 1.2 அப்படின்னா என்ன தெரியுமா வேல்யூ வரும், 1 தான் வரும். 5.9 அப்படின்னு போட்டிங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் 5.9குள்ளர 5 பாருங்கள், 1.2னா இங்கே இருக்கும். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்னவா இருக்கும்னா, இதில் இருக்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் திஸ் ரியல் நம்பர் என்னவா இருக்கும்னா 1ஆ இருக்கும். இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் ரியல் நம்பர் 5.9னா 5ஆக இருக்கும். அதே மாதிரி -2.3 அப்படி இருந்தது வச்சுக்கோங்களேன், இதுக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் -2.3னா -3 இருக்கும். சரிங்களா, இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஓட டெஃபினிஷன் படி இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப் போடலாம். இங்கே பாருங்கள், கிராஃப் போடுறதா இருந்தால் 0லேருந்து 1க்குள்ளே எல்லா வேல்யூ என்ன இருக்கும், 0லேருந்து 1க்கு முன்னாடி வரைக்கும் இருக்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் யாருன்னா 0 தான் இருக்கும். அப்போ க்ரீன் தான் வேல்யூ. அப்போ between the points 0 and 1 value of the function is 0. 1லேருந்து 2 வரைக்கும் என்ன இருக்கும், பிஃபோர் 2 வரைக்கும் எல்லா வேல்யூ என்னவா இருக்கும்னா உங்களுக்கு 1ன்னு இருக்கும். அப்புறம் 2லேருந்து 3 வரைக்கும் வேல்யூ என்ன இருக்கும், 2 தான் இருக்கும். -1லேருந்து 0 வரைக்கும் இதுக்கு வேல்யூ -1 தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னது நமக்கு டெஃபினிஷன் ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அண்டு அதனோட கிராஃப். இது நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது பாருங்கள், இந்த டெஃபினிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டெஃபினிஷன் என்னென்னா, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுங்கிறது எனி ரியல் நம்பர். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிமிட் எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்க போகிறோம், 2ன்ற பாயிண்டில். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த 2வை we can approach from the left as well as from the right அப்ரோச் பண்ணலாம். அப்போ 2னா 2வை விட குறைச்சலாக இருக்கணும், 2 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்னா 2 மைனஸ். அப்போ நம்மளோட எக்ஸ் வந்து 2வை விட குறைச்சலாக இருக்கணும். 2வை விட குறைச்சலாக இருக்கணும் 1.99. 1.99 விட குறைச்சலாக இருக்க பெரிய இன்டீஜர் யாரானா 1ஆக தான் இருக்க முடியும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்னா இடம் 1ஆக வந்துடும். அது படத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். 2க்கு இங்கே பாருங்கள், இங்கே ஹாலோ சர்க்கிள் இருக்குங்களா, அப்போ வேல்யூ 2 வராது. 2வை விட என்ன இருக்கும், குறைச்சலாக தான் இருக்கும்.
2 விட குறைச்சலா இருக்கும். அப்ப இந்த 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 லைன் என்ன 1க்கு நேரா இருக்கு பாருங்க. இந்த லைன் என்னது 1க்கு நேரா. அப்ப இது முழுக்க அதாவது between 1 and less than 2 வரைக்கும் என்ன இருக்கும் நமக்கு வேல்யூ ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் 1 தான் இருக்கும். கான்ஸ்டன்ட்டா இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி 2 பிளஸ்னா என்ன அர்த்தம்? நம்ம எக்ஸ் வந்து 2 விட அதிகமா இருக்கும். அப்ப 2 விட அதிகமானா 2 பாயிண்ட் சம்திங் 2 பாயிண்ட் சம்திங். அப்ப 2 பாயிண்ட் சம்திங்ல இருக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் யாரு? 2. 2 பாயிண்ட் சம்திங்ல இருக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் யாரு? 2. இந்த கேஸ்ல நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து 1, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து 2. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது. ஆனால் ஆனா நமக்கு என்ன வரல? தே ஆர் நாட் ஈக்குவல். தே ஆர் நாட் ஈக்குவல். அதனால இந்த கேஸ்லயும் நம்ம என்ன சொல்லிடலாம்? லிமிட்டு கிடைக்காது. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்லிடலாம். இதுல இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம நோட் பண்ணணும். இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் 2ல டிஃபைன்டா அப்படின்னா எஸ், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட். இப்போ சப்போஸ் நம்ம என்ன இந்த 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 ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னது? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் தானே, கரெக்டா? வாட் இஸ் எஃப் ஆஃப் 2? எஃப் ஆஃப் 2னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 என்னன்னா 2 தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? நம்ம எஃப் இஸ் டிஃபைன்ட் அட் 2. எஃப் இஸ் டிஃபைன்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒருவேளை டிஃபைன் ஆயிருந்தா தப்பு இல்லை. ஆனால் டிஃபைன் ஆகிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. அதனால தான் அது நெசசரி கண்டிஷன். ஃபார் எ ஃபங்க்ஷன் டு ஹாவ் லிமிட் அட் எ பாயிண்ட் இட் இஸ் நாட் நெசசரி தட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் அட் 2. ஓகே, டிஃபைன் ஆகியிருந்தா ஒன்றும் பாதகம் இல்லை நமக்கு. வி ஆர் நாட் worried if the function is defined at the point. ஓகேங்களா? பட் இஸ் இட் நெசசரினா? நோ, இட் இஸ் நாட் நெசசரி தட் த ஃபங்க்ஷன் பி டிஃபைன்டு at a point for it to have a limit at that point. சரிங்களா? ரைட். இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் பார்த்தீங்க வச்சுக்கலாமா? எக்ஸுக்கு வந்து 5 மைனஸ் நேராக இங்கே போடலாம். 5 போட்டால் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 25 ப்ளஸ் 2 27 வந்துடும். இந்த இடத்துல என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதுவும் வந்து 27. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது. சரிங்களா? ரெண்டு லிமிட்டும் கிடைக்குது அண்ட் தே ஹேப்பன் டு பி ஈக்குவல். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வந்து இந்த பாயிண்ட்ல கிடைக்குது. எந்த 5ங்கிற பாயிண்ட்ல கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நோட் பண்ணுங்க, இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல எஃப் ஆஃப் 2 போட்டு பாருங்களேன், எஃப் ஆஃப் 5 போட்டு பாருங்களேன். எஃப் ஆஃப் 5 போட்டால் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 விச் இஸ் 27. த ஃபங்க்ஷன் இஸ் இந்த கேஸில் டிஃபைன் ஆகிருக்கு அண்ட் லிமிட்டும் கிடைக்குது. ஸோ டிஃபைன் ஆகிருக்கணுமா? அவசியம் இல்லை. டிஃபைன் ஆகியிருந்தால் நமக்கு ஒன்றும் என்ன கிடையாது, தப்பு இல்லை. ஸோ நம்ம எதுக்கு இதை பார்த்தோம்னா, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபைன் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்மளோட ஒரி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து லிமிட் வந்து டெலீட்டட் நைபர்ஹுட்ல தான் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? ஓகே, திருப்பி நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடைச்சா அது எந்த பாயிண்டில் கிடைக்கும்னா லிமிட் பாயிண்டில் தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ லிமிட்டை ஆஃப் எ ஃபங்க்ஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டை வச்சு டிஃபைன் பண்ணுவோம் பாருங்கள். எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் இஸ் செட் டு ஹேவ் லிமிட் அட் எ பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். லிமிட் அட் எ பாயிண்ட் சி in an interval a comma b if both its left hand limit இது left hand limit extends to c minus f of x and its right hand limit extends to c plus f of x exist. இந்த ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் இந்த ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலாக போகணும். அந்த ஈக்குவலாக போனால் அந்த காமன் வேல்யூ தான் லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எ ஃபங்க்ஷன் எஃப் டு ஹாவ் லிமிட் அட் எ பாயிண்ட் சி which is obviously a limit point, provided if the left hand side limit as well as the right hand side limit both exist and they must be equal. That equal, the common value is what is called limit of the function. இப்போ லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தது தான், திருப்பி ஃபார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஓவர் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா, இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா தான் இந்த டெலீட்டட் நைபர்ஹுட்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட். இது டெலீட்டட் நெய்பர்ஹுட்டோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துரும். பார்க்கலாமா அந்த ப்ராப்ளத்தை? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்ப்போம் பாருங்க. f of x is equal to x square minus 4 by x minus 2. சரிங்களா? நம்ம முதல்ல என்ன பண்ணுங்க, we are to find the limit at x is equal to 2. 2ன்ற பாயிண்ட்ல தான் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் we note that இப்போ xக்கு இங்க 2 போட்டு பாருங்களேன். எக்ஸுக்கு வந்து இங்கே 2 போடுங்க. எஃப் ஆஃப் 2ன்னு போட்டால் இங்கே என்ன வரும்? 2 ஸ்கொயர் மைனஸ் 4 அண்டு 2 மைனஸ் 2. அது என்ன இடம்? 4 மைனஸ் 4 ஓவர் 2 மைனஸ் 2. ஸோ 0/0 வரும். அப்போ the function is not defined at x is equal to 2. இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் கிடையாது, டிஃபைன் ஆகலை. அப்போ டிஃபைன் ஆகலாம் லிமிட் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தால் தப்பு இல்லை. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா மாதிரி இந்த இடத்துல டிஃபைன் ஆகலை, ஆனால் லிமிட் கிடைக்குமா கிடைக்காதா? லிமிட் கிடைக்கும். டிஃபைன் ஆகலைன்னா கூட லிமிட் கிடைக்கும். அது எப்படி பார்க்கலாம் பாருங்கள். லிமிட் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறதா ஒரிஜினல் ப்ரொசீஜர் இதுதான். அந்த நைபர்ஹுட் டெலீட்டட் நைபர்ஹுட் சொல்கிறோம் இல்லையா? அப்போ 2 இருக்கு இல்லையா? 2ஓட நைபர்ஹுட்னா 2வை சென்டராக வச்சு எவ்வளோ சின்ன நைபர்ஹுட் வேணால் போட்டுக்கலாம். ஒரு இன்டர்வல் போட்டுக்கோங்க. 2 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்னதாக வேணால் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ சின்ன எப்சலான் வந்து எவ்வளோ சின்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். அந்த நைபர்ஹுட்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஹேப்பனிங் அட் 2? 2ல் தான் ஃபங்க்ஷனை டிஃபைனே ஆகலையே, அதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். பட் வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்டு 2, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள், 2 கேஸ் பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணேன், எக்ஸுக்கு 1.9 அப்படின்னு கொடுப்போம். எக்ஸுக்கு 1.9 கொடுத்தா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/x-2க்கு என்ன வேல்யூ வருது? 3.9 வருது. எக்ஸுக்கு இதை நான் கேல்குலேட்டரில் போட்டுக்கிட்டேன். எக்ஸுக்கு வந்து 1.99 கொடுத்தா வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன தெரியும்ல, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னா 3.99 வருது. எக்ஸுக்கு 1.998 கொடுத்தீங்க வச்சுக்கலாமே. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது? 3.998. அப்போ நல்லா பாருங்களேன், நம்ம இந்த 1.9 1.99 1.998 1.9999 இது மாதிரி பண்ணிக்கிட்டே போனால் we are getting closer to 2. we are getting x is approaching 2. x is approaching 2. இந்த இடத்துல வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே 2 நோக்கி வரோம். 2 நோக்கி வந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் எது நோக்கி வருது பாருங்களேன்? 4 நோக்கி வருது பாருங்க. 3.9 3.99 3.998 3.999 அப்படியே 4 நோக்கி. அப்போ எப்பெல்லாம் எக்ஸ் வந்து 2 நோக்கி வருதோ அப்பெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் 4 நோக்கி வருது. அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து 4 அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் வந்து டிஃபைன் ஆகலை எங்கே? 2ங்கிற பாயிண்ட்ல. ஏன்னா நமக்கு 0/0 வந்துச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் 4ன்னு பார்த்துட்டோமா? இப்போ இங்கே வாங்க, 2க்கு ரைட் ஹேண்ட் சைடுனா 2க்கு ரைட் ஹேண்ட் சைடுனா 2 விட பெருசாக இருக்க நம்பர் 2.1 கொடுங்க. எக்ஸுக்கு 2.1 கொடுத்தனா எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன ஆயிடுது? 4.1 ஆயிடுது. அதே எக்ஸுக்கு 2.01 கொடுத்தா வைங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுக்கு வருது? ஐ எம் கெட்டிங் இட் ஆஸ் 4.01. when I substitute x is equal to 2.001, I am getting the value of f of x as 4.001. so what happens as x approaches from the right to 2? பாருங்க 2.1 2.01 2.001 2.001 அப்படி வருதுங்களா? ஸோ we are gradually approaching 2 from the right. what happens in that case? f of x is gradually approaching 4. f of x is approaching 4. அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் என்ன ஆயிடுது? நமக்கு 4 ஆயிடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் 4 ஆயிடுது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் both of them coincide with 4 as x approaches either from the left or from the right. Therefore, the value of the limit is 4. So, from the above table, we see that as x approaches to 2, f of x approaches to 4. Therefore, limit extends to 2, x square minus 4 over x minus 2 is 4. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ஆக்சுவலாக லிமிட்டிங் ப்ராசஸ். லிமிட் கண்டுபிடிக்கிறது இதுதான். வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த நைபர்ஹுட்டில் இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் we have to calculate the limit. இங்கே நைபர்ஹுட்னா நமக்கு ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் 2ஆக இருக்கும், அரவுண்டு 2 அதை தான் நம்ம போடுறோம். 2ல் இருக்க பாயிண்ட்ஸ் தான் போடுறோம் நம்ம. ரைட், இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அல்ஜிப்ரேக்காக எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். அல்ஜிப்ரேக்காக அதை தான் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 x square minus 4 over x minus 2. இதை நீங்கள் x square minus 4 ஃபேக்டரைஸ் பண்ணால் x minus 2 x plus 2ன்னு போட்டுக்கலாம் ஓவர் 2. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க பட்டுன்னு. யோசிச்சு பாருங்க, இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஒருவேளை எக்ஸுக்கு 2 கொடுத்து பாருங்க. எக்ஸுக்கு 2 கொடுத்தா என்ன ஆகிடும்? இந்த 2 minus 2 0 ஆகும். இங்கே என்ன வரும்?
0 0 வச்சு டிவிஷன் பண்ணக்கூடாதுல்ல, 0வ கேன்சல் பண்ணக்கூடாதுல்ல, தப்பு இல்ல. அப்ப இங்க நம்ம கேன்சல் பண்றோமே இந்த 2 டெர்ம, பையன் நியாயமா என்ன பண்ண யூசுவலா டவுட் கேட்கலாம். இந்த x-2 இந்த x-2 கேன்சல் பண்ணலாமா? அப்படின்னா, கேன்சல் பண்ணலாம் இந்த கேஸ்ல. ஏன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம ஃபங்ஷன் வந்து f ஆஃப் xன்ற ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷனு 2ன்ற பாயிண்ட்ல டிஃபைனே பண்ணல. அப்ப 2ன்ற பாயிண்ட்ல டிஃபைனே பண்ணலன்னு அர்த்தம் 2ன்ற பாயிண்ட்ல வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் நம்ம அதை பற்றியே கவலைப்படல. ஸோ அட் எஃப் ஆஃப் டூ வாட் இஸ் எஃப் நம்ம அதை பற்றியே கவலைப்பட வேணாம். அப்போ 2 இருக்காது. ஏன்னா டெலீட்டட் நைபர்ஹுட் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ 2வை ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 2வை ரிமூவ் பண்ணுறோன்னா அப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம எப்போவுமே 2 தரமாட்டோம். இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன பண்ண மாட்டோம்? 2 தரமாட்டோம். 2 தரலன்னா நியூமரேட்டர் 0 ஆகாது. அதே மாதிரி டினாமினேட்டர் 0 ஆகாது. டென்ஸ் டு 2 தான். அப்ப வெரி க்ளோஸ் டு 0 தான். அப்ப இங்க என்ன அர்த்தம்? வெரி க்ளோஸ் டு 2 தான். அப்ப இதுவும் 0 ஆகாது, இதுவும் 0 ஆகாது. அப்ப இது ஒரு நான் ஜீரோ நம்பர், இது ஒரு நான் ஜீரோ நம்பர் தான். ஏன்னா, வேர் ஆர் வி? வி ஆர் இன் டெலீட்டட் நெய்பர்ஹுட். அதனால தான் அல்ஜிப்ரைக்கா இத என்ன பண்ணலாம்? இதுவும் நான் ஜீரோ குவான்டிட்டி, இதுவும் நான் ஜீரோ குவான்டிட்டி கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் நான் ஜீரோ குவான்டிட்டி, இதுவும் நான் ஜீரோ குவான்டிட்டி கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டு, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இது வந்து இது ஆக்சுவலி லிட்டரலி ஸ்பீக்கிங் இது ஒரு வேற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கும். அதுதான் 4. திஸ் இஸ் ஈக்விவேலன்ட் டு திஸ். பட் ஃபங்க்ஷன் வைஸ் இது ரெண்டும் வெவ்வேறு. ஆனால் நம்ம கேன்சல் பண்ண அல்ஜிப்ரைக்கா என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணிட்டு இது என்ன கிடைக்கும் நமக்கு? 4. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் என்ன ஆயிடுச்சு நமக்கு? 4 ஆகுது. ஆனால் இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே இன்சிஸ்ட் பண்ணுறோம். என்னன்னா லிமிட்டுங்கிறது இஸ் அ கான்செப்ட் அசோசியேட்டட் வித் டெலீட்டட் நைபர்ஹுட். சரிங்களா? டெலீட்டட் நைபர்ஹுட் அண்ட் லிமிட் எந்த பாயிண்ட்ல கிடைக்கும்னா லிமிட் பாயிண்ட்ல தான் கிடைக்கும். இந்த ரெண்டு முக்கியமான ஐடியாவும் இம்பார்ட்டன்ட்டு. லிமிட் பாயிண்ட்டுங்கிறதும் இம்பார்ட்டன்ட்டு, டெலீட்டட் நைபர்ஹுடும் இம்பார்ட்டன்ட்டு. இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணி பாருங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க என்ன வரும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் பை எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனும் பாருங்க இஸ் நாட் டிஃபைன்ட் அட் த ஆரிஜின். ஜீரோன்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு. கிளியர்லி திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் த ஆரிஜின் பிகாஸ் எஃப் ஆஃப் ஜீரோ இங்கே போட்டிங்கன்னா மாட் ஜீரோ பை ஜீரோ, மாட் ஜீரோ இஸ் ஜீரோ, ஜீரோ பை ஜீரோ, திஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை. லிமிட் கிடைக்குமானா எஸ் கிடைக்கும். டிஃபைன் ஆகலைனாலும் கிடைக்கும். சரிங்களா? அது பார்க்கலாம். மாட் எக்ஸுக்கு டெஃபினேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்னா மாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் அண்டு ஜீரோ எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் மாட் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸான எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால். சரிங்களா? அப்போ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் போட்டோம். வென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா நம்ம என்ன பண்ணலாம்? மாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? எக்ஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மாட் எக்ஸ் பை எக்ஸ், மாட் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் போடலாம். எக்ஸ் பை எக்ஸ் என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். வென் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது இது மைனஸ் எக்ஸ் ஆகிடும். மாட் எக்ஸ்க்கு பதில் மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் ஓவர் எக்ஸ் என்ன ஆகிடும்? இது மைனஸ் 1 ஆகிடும். சரிங்களா? அப்போ மாட் எக்ஸ் பை எஃப் ஆஃப் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 when x is greater than 0, minus 1 when x is less than 0, not defined when x is equal to 0. ஃபங்க்ஷன் ஜீரோவாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் போடுறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் ஜீரோ மைனஸ்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் 1 ஆகிடும். எக்ஸு எக்ஸ் ஜீரோ மைனஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கணும். அண்ட் யூஆர் அப்ரோச்சிங் ஜீரோ ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் ஜீரோ. ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் ஜீரோனா ஜீரோக்கு லெஃப்ட்லேருந்து வரோம் நம்ம. அப்படின்னா நெகட்டிவ் சைட்லேருந்து வரீங்க. அப்போ நெகட்டிவ் சைட்னா எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ ஆகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகிடும் மைனஸ் 1 ஆகிடும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? ப்ளஸ் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் 1 ஆகிடும். அப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன வருது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்குது. பட் தே ஆர் நாட் ஈக்குவல். தே ஆர் நாட் ஈக்குவல். இது -1, இது +1. அதனால தேர்ஃபோர் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அட் ஏ பாயிண்ட்லனா என்ன இருக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கணும். அண்ட் ரெண்டுமே என்ன போகணும்? ஈக்குவலாக போகணும். அண்ட் ரிமெம்பர் இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. திரும்ப திரும்ப நான் என்ன பண்ண ரீஇட்டரேட் பண்ணுறேன். அதாவது மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துறேன். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடைக்கணும்னா அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் முன்னாடியே பார்த்தோம். அதுக்கு 2ன்ற பாயிண்ட்ல லெஃப்ட் ஆஃப் 2 பார்க்குறீங்க என்ன வந்துடும் நமக்கு? இது 1 ஆகிடும். ரைட் ஆஃப் 2 என்ன வந்துடும்? 2 ஆகிடும். 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, தேர்ஃபோர் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதை நம்ம
ப்ரீவியஸ் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது, இது ஹைபிரிட் டெஃபினிஷன். ஆர் நம்ம என்ன பண்ணோம், இன்டர்வல் வைஸ் பீஸ் வைஸ் டெஃபினிஷன் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப் போடலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப் போடலாம். கிராஃப் போட்டிங்க வச்சுக்கலாம். இது எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கான கிராஃபு பாசிட்டிவாக இருக்கும்போது, இது எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கான கிராஃபு நெகட்டிவாக இருக்கும்போது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கால்குலேட் பண்ணுங்கள். when x tends to 0, when x tends to 0 னா 0 மைனஸ் போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட். 0 மைனஸ்னா என்ன அர்த்தம், இங்கே நம்ம என்ன பண்ணோம், we are approaching 0 from the நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் வழியாக வந்தோம்னா அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு, இந்த இடம் இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் இங்கே என்ன வேல்யூ வரும், -1 வரும். அப்போ when லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் என்ன ஆகிடும், -1 ஆகிடும். அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 0வை அப்ரோச் பண்ணுறோம். அப்போ பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ் வழியாக வரும் 0வை அப்ரோச் பண்ணுறதுக்கு. அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும், இதுவாகிடும். அந்த இடத்துல எக்ஸுக்கு 0 போடுங்க, இது என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் என்ன ஆகிடும், 1 ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் இஸ் -1, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் இஸ் 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. தேர்ஃபோர் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதில் வாட் ஹேப்பன்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தரல பாருங்க. கிரேட்டர் தென் 0 வந்தால் இது ஓகே, லெஸ் தென் 0 வந்தால் அது 0ன்ற பாயிண்ட்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன டிஃபைனே பண்ணல, அவங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குது. ஆனால் லிமிட் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக போகாததுனால கிடைக்கல. பட் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாததுனாலலாம் இல்லை, ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை, அது ஓகே, ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கிடைக்குது. லிமிட் ஏன் கிடைக்கல, இது ரெண்டு லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக போகாததுனால கிடைக்கல. சரிங்களா, ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாததுனால கிடையாது. டிஃபைன் ஆகலைனா கூட லிமிட் கிடைக்கும்னு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஃபைனல் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2x² + 1. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதுனா அது x² + 1. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் போட்டிங்க வச்சுக்கலாமே, 2 மைனஸ். அப்போ யூ ஆர் அப்ரோச்சிங்கு 2 மைனஸ், அதாவது லெஃப்ட் ஆஃப் 2லேருந்து வரும். லெஃப்ட் ஆஃப் 2லேருந்து வந்தீங்கன்னா இங்கே 2 போடலாம். 2 போட்டிங்கன்னா 2² + 1 5 ஆகிடும். 2² + 1 5 ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்னா யூ ஆர் அப்ரோச்சிங் 2 ஃப்ரம் த ரைட். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் இதுக்கும் 2² + 1 போட்டால் 5. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் 5, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் 5. அண்டு ரெண்டுமே ஈக்குவலாக போயிடுச்சு. நாட் ஒன், அப்போ ஈக்குவலாக போயிடுச்சு. அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் 5, ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் 5. லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை நீங்கள் வந்து லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எப்படி 5னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நம்ம டேபிள் போட்டோம் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரதா இருந்தால் எக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 1.9 1.99 அந்த மாதிரி கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் 5ன்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டுக்கு என்ன பண்ணுங்கள், 2.1 2.01 இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதுவும் லிமிட் என்ன வேணும், இந்த வேல்யூ 5ன்னு வரும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் என்ன வந்துடும் உங்களுக்கு, 5 அப்படின்னு வந்துடும். அண்டு ரெண்டுமே காமனாக போனதுனால லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆகிடும் 5. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு இங்கே 2 கொடுத்து பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனில், வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் 2 என்ன ஆகிடுது, 5 ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கு. அண்டு அந்த டிஃபைன்டு வேல்யூ கோயின்சைட்ஸ் வித் த லிமிட் வேல்யூ, ரெண்டும் கோயின்சைட் ஆகுது. சரிங்களா, லிமிட் கிடைக்குது. இது வந்து சம்திங் ஸ்பெஷல். இதை தான் நம்ம பின்னாடி என்ன பார்க்க போகிறோம், கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷனு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் கிடைக்கணும், அண்ட் ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலாக போகணும். அண்ட் இட் இஸ் நாட் நெசசரி